வினை எச்சம். பொதுவாக முற்று பெறாத வினை சொல்லை எச்சம் என்று நாம் சொல்லுகின்றோம். முற்று பெற்றுள்ள வினை சொல்லில் பகுதி, இடைநிலை, விகுதி ஆகியவை நிறைவு பெற்றிருக்கும். திணை, பால் காட்டும் விகுதிகள் இல்லாமல் இருக்கும் வினை சொல்லையே சொல் நிலையிலே நாம் எச்சம் என்று சொல்லுகின்றோம். உண்டான், உன் என்பது பகுதி, இட் என்பது இடைநிலை, ஆன் என்பது விகுதி. உண்டான் பகுதி, இடைநிலை, விகுதி எல்லாம் இருப்பதால் உண்டான் என்பது முற்று ஆயிற்று. ஆனால் உண்டு என்று வருமானால் அது முற்று பெறாமல் இருப்பதால் சொல்லளவிலே அது எச்சம் என்று அழைக்கப்படுகிறது. தொடர்நிலையில் எச்சச் சொல் வினைமுற்றை தழுவி வந்தால் அதனை வினை எச்சம் என்று சொல்லுகின்றோம். தொடர்நிலையில் எச்சச் சொல் வினை முற்றினை தழுவி வந்தால் அதனை வினை எச்சம் என்று சொல்லுகின்றோம். உண்டு, வந்தான் வினை எச்சம். தொடர்நிலையில் சில இடங்களில் முற்று பெற்ற வினை சொல்லே வினை முற்றை தழுவி வந்தால் அதனை முற்று எச்சம் என்று சொல்லுகின்றோம். உண்டான் அங்கே முடிஞ்சிருச்சு. சென்றான், இதுவும் முற்று அதுவும் முற்று, முற்றுக்கு வரக்கூடிய எச்சம் முற்றெச்சம் என்று சொல்லப்படும். உண்டான், சென்றான். உண்டான், சென்றான் என்ற தொடர் உண்டு பின் சென்றான் என்ற பொருளை தரும். தொல்காப்பியர் வினை எச்சங்கள் 9 வகையான வாய்ப்பாட்டிலே அமையும் என்று விதி வகுத்திருக்கின்றார். செய்து, செய்யு, செய்பு, செய்தென, செய்யிய, செய்யியர், செய்யின், செய்ய, செயற்கென என 9 வகையான வாய்ப்பாட்டில் வினை எச்சங்கள் தமிழ் மொழியில் அமையும் என்று தொல்காப்பியர் பட்டியலிட்டு சொல்லியிருக்கின்றார். ஆனால் இக்கால தமிழில் செய்து, செய்ய என்ற இருவகை அமைப்புள்ள வினை எச்சங்களே மிகுதியாக வழங்கி வருகின்றன. ஏனையவை பெரும்பாலும் வழக்கில் இருந்து சென்று விட்டன. உண்டு, வந்தான் செய்து என்னும் வாய்ப்பாடு, உண்ண வந்தான் செய்ய என்னும் வாய்ப்பாடு. ஆக செய்து, செய்ய என்கின்ற இந்த இருவகை அமைப்புள்ள வினை எச்சங்களே தற்காலத்தில் மிகுதியாக வழங்கி வருகின்றன என்று சொல்லலாம். செய்து என்னும் அமைப்புடைய எச்சங்கள் இறுதியில் உள்ள உகரத்தை இழந்து இகர ஈராகவும் யகர ஈராகவும் தெரிந்து வரும் எனவும் தொல்காப்பியர் சொல்லியிருக்கின்றார். அதாவது பாடி, ஓடி என இறுதியில் இகரம் பெற்ற வரும் வினை எச்சங்கள் பாடு, ஓடு என்பதில் உள்ள உகரம் திரிந்து இகரமாக மாறியவை என்கிறார். பாடு ஈ, பாடி வந்தான் எச்சம், பாடி என்பது எச்சம். ஓடு ஈ, ஓடி வந்தான் எச்சம். இதுபோல் போய் வந்தான் என்ற தொடரில் போய் என்பது வினை எச்சம். அந்த போய் என்பதில் உள்ள ஆய் என்பதே ஈ ஆக நிற்கின்றது என்று சேனாவரையர் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகின்றார். தொல்காப்பியர் பின், முன், கால், கடை, வழி, இடம் முதலிய விகுதிகளை உடைய வினை எச்சங்கள் தமிழில் உண்டு என்று சொல்லுகின்றார். நீ பொய் கூறிய பின் மெய் கூறுவார் யார்? அங்க பின் என்பது வந்தது. சோறு உண்ணா முன் பசி இருந்தது, முன் என்று வந்தது. முன், பின் என்பன வினையெச்சம். கூறிய பின் வினையெச்சம், உண்ணா முன் வினையெச்சம். இவை போன்று காலப்போக்கில் பாக்கு, ஆள், ஆல், மல் முதலான ஈறுகளும் வினை எச்சங்களோடு ஒட்டி வினை எச்சங்களை உண்டாக்குகின்றன என்று சொல்லலாம். உன் பாக்கு வினை எச்சம். அற்றால் அளவறிந்து உண்க என்பது வினை எச்சம். கேட்க, ஆர்ப்ப, எடுப்ப இவை போன்ற வினை எச்சங்கள் செய என்ற வாய்ப்பாடு வினை எச்சத்தோடு பகரம் சேர்வதால் உண்டாகின்றன. பழங்கால தமிழில் இவ்வாறு வருவது இயல்பாக இருந்தது. சங்ககால தமிழில் சிறுபான்மை பகரத்திற்கு பதில் ககரம் இடம்பெற்று வந்துள்ளதை காண்கின்றோம். இருக்க, நடக்க என்று வந்தன. செய என்ற வாய்ப்பாட்டு வினையெச்சத்தில் நிகழ்ந்தவை போன்று செயின் என்ற வாய்ப்பாட்டு வினையெச்சத்திலும் நிகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது பகரம் ககரமாக மாறுகிறது. கேட்பின் வினையெச்சம், பசப்பின் வினையெச்சம்,
கேட்கின் வினையெச்சம். இன் பிற்காலத்திலே இல்லாக வரத் தொடங்கியது, கேட்கில் என்று வந்தது. செய்தால் என்ற நிபந்தனை வினையெச்சம் செய்து என்ற வாய்ப்பாட்டோடு ஆள் விகுதி சேர்ந்ததால் உண்டாகிறது. செய்து ஆள் செய்தால். ஆயின் ஏல் என்னும் விகுதிகள் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டோடு சேர செய்யுமாயின் செய்யுமால் என்னும் நிபந்தனை வினை எச்சங்களாக அமைகின்றன. செய்பு இந்த வாய்ப்பாடு வான் பால் பாக்கு என்பனவற்றோடு சேரும் பொழுது நிபந்தனை எச்சம் தோன்றுகிறது. செய்யே என்ற தொன்மையான வாய்ப்பாடு காலப்போக்கில் செய என மாற்றம் பெற்றுள்ளது. சங்கத்தமிழிலே செய்யு என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம் மிகுதியாக பயின்று வந்துள்ளது. படு, தழு, தின்னு என்று வந்துள்ளது. சங்கம் மருவிய கால தமிழிலே செய்யாமல் என்ற வாய்ப்பாட்டு வினையெச்சம் வந்துள்ளது. அறியாமல் என்று மணிமேகலையிலே வருகிறது. செய்யாயேல் என்ற வாய்ப்பாட்டு வினையெச்சமும் சங்கம் மருவிய கால தமிழிலே வந்துள்ளது. செய்வானேல் துறப்பாயேல் என்று செய்யாயேல் என்ற வாய்ப்பாட்டு எச்சம் வந்திருக்கிறது. பல்லவர் கால தமிழிலும் நிபந்தனை எச்ச விகுதிகளாக ஆல், ஏல், இல் என்பன வந்துள்ளன. எண்ணுது ஏல், ஆட்டுவித்தால், விடில் என்பதெல்லாம் அப்பருடைய வார்த்தைகள். தமிழ் மொழி ஆய்வாளர்கள் சோழர் கால தமிழிலே, அதாவது பெரிய புராணத்தில் செய்யு செய்பு என்ற வாய்ப்பாட்டு வினையெச்சங்கள் இடம்பெறவில்லை என்று சொல்லுவார்கள். வினையெச்ச விகுதிகளாக மார், இய, இயை போன்றவை பெரிய புராணத்திலும் கம்பராமாயணத்திலும் இல்லை என்றும் எதிர்மறை பொருளை தரும் வினை விகுதிகளாக மல், மை, மே ஆகியவை சோழர் கால தமிழில் மிகுதியாக பயின்று வருகின்றன எனவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு வினை எச்ச வரலாறு தமிழ் மொழியில் காண கிடக்கின்றன என்று சொல்லலாம்.